Hello students, இன்னைக்கு நம்ம different types of binary fission explained பார்க்கலாம். Binary fission மொத்தமா 4 விதம். Simple irregular binary fission, transverse binary fission, longitudinal binary fission, oblique binary fission. Simple irregular binary fission is seen in irregular shaped organism like amoeba. அமீபா போன்ற irregular shaped organismத்துல இந்த simple irregular binary fission நம்ம பார்க்க முடியும். where the plane of division is hard to observe. அதாவது சிமெட்ரிக்கா இருக்காது, ஈக்குவல் ஆஃபா நம்ம இதை பிரிக்க முடியாது. The contractile vacuoles cease to function and disappear. அதாவது செல்லுக்குள்ள இருக்க contractile vacuole வந்து stop to function and disappear ஆயிருது. The nucleoli, அதாவது நியூக்ளியஸுக்குள்ள இருக்க நியூக்ளியோலி disintegrate அழிஞ்சு போய் the nucleates divides mitotically. நியூக்ளியஸ் வந்து மைட்டோசிஸ் மூலமா டிவைட் ஆகுது. The cell then constricts in the middle so the cytoplasm divides and forms two daughter cell. அதுக்கப்புறம் செல் வந்து நடுவில் get narrower in the middle. நடுவில் நல்லா நேரோ ஆகி சைட்டோபிளாசம் டூ டாட்டர் செல்லாக டிவைட் ஆகுது. நாம் இந்த சிம்பிள் இர்ரெகுலர் பைனரி ஃபிஷன் பார்க்கலாம். பாருங்க, அமீபேல சிம்பிள் இர்ரெகுலர் பைனரி ஃபிஷன் இதுதான் கன்ஸ்ட்ரிக்ஷன் சொல்லுவாங்க. கெட் நேரோவர் இன் த மிடில். இதை சுற்றி இந்த லிக்விட் தான் சைட்டோபிளாசம். டாக்டர் அமீபே, அமீபா வந்து சிங்குலர், அமீபே வந்து ப்ளூரல். தென் transverse binary fission. The plane of division runs along the transverse axis. அதாவது பெர்பெண்டிகுலரா ஆர்கானிசத்துக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும் இந்த பைனரி ஃபிஷன். எக்ஸாம்பிள் பெரமீஷியம் அண்ட் பிளனேரியா. இந்த எக்ஸாம்பிளை நீங்கள் ஈஸியாக நான் வச்சுக்கலாம். ஏன்னா பெரமீஷியம் வந்து செப்பல் ஷேப்டு பாக்டீரியா அண்ட் பிளனேரியா பார்த்தீங்கன்னா ஹை ரீஜெனரேஷன் ஆகும். நீங்கள் எத்தனை டைம் எத்தனை துண்டை வெட்டி போட்டாலும் அத்தனை ஆர்கானிசம் ஃபார்ம் ஆகிடும். அதுதான் இந்த பிளனேரியாவோட ஸ்பெஷாலிட்டி. இன் பெரமீஷியம் the macronucleus divides by amitosis and the micronucleus divides by mitosis. இந்த பரமீசியத்தில் ரெண்டு நியூக்ளியஸ் இருக்கு பார்த்துக்கோங்க. மேக்ரோ நியூக்ளியஸ் பெரிய நியூக்ளியஸ் வந்து ஏமைட்டோசிஸ் மூலயமா டிவைட் ஆகுது. மைக்ரோ நியூக்ளியஸ் மைட்டோசிஸ் மூலமாக டிவைட் ஆகுது. ஃபர்ஸ்ட் லெட்டர் நான் வச்சுட்டு எம்ஏ ஆரம்பிக்குது, அது அப்படியே திருப்பி போட்டு ஏ மைட்டோசிஸ். இங்கே மைக்ரோ எம்ஐ ஆரம்பிக்குது, அதனால் மைட்டோசிஸ் எம்ஐ. நம்ம இந்த டிரான்ஸ்வர்ஸ் பைனரி ஃபிஷன் பார்க்கலாம். பாருங்க, பரமீசியத்தில் மேக்ரோ நியூக்ளியஸ் மைக்ரோ நியூக்ளியஸ் ரெண்டு நியூக்ளியஸ் இருக்கு. அந்த மேக்ரோ நியூக்ளியஸ் வந்து ஏமைட்டோசிஸ் மூலமாகவும் மைக்ரோ நியூக்ளியஸ் மைட்டோசிஸ் மூலமாக டிவைட் ஆகுது. பாருங்க, இது டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் பெர்பெண்டிகுலர், இது வந்து அலாங் தி ஆக்சிஸ் லாங்கிடியூனல், இது வந்து பெர்பெண்டிகுலர் டு தி ஆக்சிஸ். அப்போது ரெண்டு பெரமீஷியா, பெரமீஷியம் வந்து சிங்குலர், பெரமீஷியம் வந்து ப்ளூரல். Then longitudinal binary fission. In longitudinal binary fission, the nucleus and cytoplasm divides in the longitudinal axis. ஒன்றும் இல்லை, longitudinal axis வழியா அந்த ஆர்கானிசம் டிவைட் ஆகுது. In flagellates, the flagellum is retained usually by one daughter cell. The basal granule is divided into two and the new basal granule forms a flagellum in the other daughter individual. Example, Vorticella euglena. அதாவது இந்த ஃப்ளாஜெல்லம், அதாவது ஃப்ளாஜெல்லா இருக்கிற ஆர்கானிசம்ஸ், ஃப்ளாஜெல்லா வந்து லோக்கோமோஷன் அதுக்காக யூஸ் பண்ணும். இந்த ஃப்ளாஜெல்லா வந்து இருக்கிற ஆர்கானிசத்தில் ஒரு ஃப்ளாஜெல்லா இருக்குது. இது டிவைட் ஆக போகுதுன்னு தெரிஞ்சோடனே இந்த பேசல் கிரானியூல், கீழே இருக்கிற பேசல் கிரானியூல் வந்து நம்ம டிவைட் ஆக போகிறோம், நமக்கு இன்னொன்று ஃப்ளாஜெல்லா வேணும்னு சொல்லி இன்னொன்று ஃப்ளாஜெல்லா வந்து கிரியேட் பண்ணிக்கும். அதுதான் சொல்கிறாங்க நியூ ஃப்ளாஜெல்லம். The basal granule is divided into two and new basal granule forms a flagellum in other daughter individual. இந்த இன்னொன்று ஒரு பேசல் கிரானியூல் வந்து ஒரு புது டாட்டர் இண்டிவிஜுவலுக்கு தேவையான ஃப்ளஜல்லத்தை உருவாக்கிக்குது. பாருங்க, லாங்கிடியூட்னல் ஆக்சிஸ் வழியாக இது டிவைட் ஆகும். லாங்கிடியூட்னல் ஆக்சிஸ் அலாங் தி ஆர்கானிசமாக டிவைட் ஆகுது. இது வந்து யூக்ளினா அதில் வந்து நம்ம அப்சர்வ் பண்ண முடியும். இன்னும் ஆப்ளிக்யூ பைனரி ஃபிஷன். ஆப்ளிக்யூனா ஸ்லாண்டிங் லைனில் டிவைட் ஆகும். the plane of division is oblique. it is seen in dinoflagellates. டைனோஃப்ளாஜிலேட்ஸ் வந்து ஒரு விதமான ஆர்கானிசம். அந்த டைனோஃப்ளாஜிலேட்ஸில் வந்து அதாவது ஆல்கே அது சம்மந்தப்பட்ட வளருது இந்த டைனோஃப்ளாஜிலேட்ஸ். அதில் வந்து நம்ம இந்த ஸ்லாண்டிங் லைன் பைனரி ஃபிஷனை பார்க்கலாம்.
தேங்க் யூ.